நிதிஷ்குமார் பீகாரின் முதல்வராக பதவியேற்றார் நிதிஷ்குமார். ஜெயிச்சார், அதனால முதல்வராகிறார். இதுல என்ன இருக்குன்னு சொல்வீங்க. ஆனா தன்னோட சாதனையை தானே முறியடிச்சிட்டு சிஎம் ஆகிறார் என்பது வியப்புக்குரியது தானே. ஆமாங்க, ஏற்கனவே 9 தடவை முதல்வராக உறுதிமொழி எடுத்த தன்னோட சாதனையை முறியடிச்சு இப்போ 10வது முறையா முதல்வராகி இருக்கார் நிதிஷ்குமார் 10.0. அப்போ நம்ம கலைஞர், ஜோதி பாசு எல்லாம் அப்படின்னு யோசிப்பீங்க. வாங்க முதல்வர்கள் பதவி காலங்கள் குறித்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம். இந்தியாவில் அதிக முறை முதல்வராக பதவியேற்றவர் நிதிஷ்குமார்னு பார்த்தோம். 9 முறை எடுத்தார், இப்போ 10வது முறை. இவருக்கு அடுத்தபடியாக கோவாவில் பிரதாப் ராணா சிங் என்பவர் தான் 7 முறை பதவியேற்றிருக்கார். 3 முதல்வர்கள் தான் 6 முறை முதல்வராக பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க. தமிழகத்தில் ஜெயலலிதா, ஹிமாச்சலில் வீரபத்ர சிங், மேகாலயத்தில் வில்லியம்சன் சங்மா, இவங்க 3 பேரும் தான் 6 முறை பதவியேற்றிருக்காங்க. இதில் நம்ம அம்மையார் 3 தேர்தல்களில் ஜெயிச்சாங்க, ஆனால் 6 முறை பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. எப்படின்னு சொல்லணுமா? ஜெயலலிதா என்னும் நான். மேற்கு வங்கத்தின் ஜோதி பாசு, ஒடிசாவின் நவீன் பட்நாயக், சிக்கிம் மாநிலத்தில் பவன்குமார் சாம்லிங், உத்தரப்பிரதேசத்தில் நாராயண் தத் திவாரி, பஞ்சாபில் பிரகாஷ் சிங் பாதல், ஹரியானாவில் ஓம் பிரகாஷ் சௌதாலா, மேகாலயாவில் லாபங் மற்றும் கருணாநிதி 5 முறை பதவி பிரமாணம் செஞ்சிருக்காங்க. இதுல ஒரு வியப்பான விஷயம் என்னன்னா, 5 முறை முதல்வராக பதவியேற்ற கருணாநிதி 6863 நாட்கள் முதல்வராக இருந்திருக்கார். ஆனால் 6 முறை பதவியேற்ற ஜெயலலிதா 5178 நாட்கள் தான் பதவியில் இருந்தாங்க. 3 முறை தொடர்ந்து ஜெயிச்ச முதல்வர்கள் மேற்கு வங்காளத்தில் ஜோதி பாசு மற்றும் மம்தா பானர்ஜி, அஸ்ஸாம் மாநிலத்தில் தருண் கோகாய், தில்லியில் ஷீலா தீக்ஷித், சிக்கிம் மாநிலத்தில் பவன்குமார் சாம்லிங், மணிப்பூரில் ஓக்ராம் இபோபி சிங், ஒடிசாவில் நவீன் பட்நாயக், திரிபுராவில் மாணிக் சர்க்கார், குஜராத்தில் மோடி, அப்புறம் நம்ம மாநிலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன். முதல் பெண் முதல்வர் உத்தரப்பிரதேசத்தின் சுசிதா கிருபாலினி. நம்மளாம் அவங்கள பீடாவாயன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அந்த காலத்திலேயே ஒரு பெண்ணை முதல்வராக்கியிருக்காங்க. அதிகபட்சமாக தில்லியில் 4 பெண்கள் முதல்வராக இருந்திருக்காங்க. ஷீலா தீக்ஷித், சுஷ்மா ஸ்வராஜ், அதிஷி மற்றும் ரேகா குப்தா. 4 பெண் முதல்வர்கள் தான் 10 வருஷங்களுக்கு மேலே ஆண்டவர்கள். மம்தா பானர்ஜி, வசுந்தரா ராஜி சிந்தியா, ஷீலா தீக்ஷித் மற்றும் ஜெயலலிதா. இதுவரை 18 முதல்வர்கள் பதவியில் இருக்கும்போதே காலமாயிருக்காங்க. கோபிநாத் போர்டாலாய், அசாம் மாநிலத்தில் முதல்வராக இருந்த இவர் தான் இந்தியாவில் பதவியில் இருக்கும்போதே காலமான முதல் முதல்வர். தமிழ்நாட்டில் 3 முதல்வர்கள் முதல்வராகவே இறந்து போயிருக்காங்க. அண்ணாதுரை, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா. சரி, இவ்வளோ பார்த்துட்டோம். மிக அதிக நாட்கள் முதல்வராக இருந்தவர்கள் யார் தெரியுமா? ஜோதி பாசு அப்படின்னு நீங்கள் சொன்ன தப்பு. அவருக்கு 3வது இடம் தான். மொத்தம் 23 வருடம் 137 நாட்கள் அவர் முதல்வராக இருந்திருக்கார். 2வது இடத்துல ஒரிசாவின் நவீன் பட்நாயக் 24 வருடம் 99 நாட்கள். முதலிடத்தில் இருப்பது சிக்கிம் மாநிலத்தின் பவன்குமார் சாம்லிங் 24 வருடம் 165 நாட்கள் பதவி வகித்து இந்தியாவிலேயே அதிக நாட்கள் பதவியில் இருந்த முதல்வர் என்கிற பெருமையை பெறுகிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புள்ளி விவரங்களை சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எதுனா தவறு இருந்தால் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.